வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். வேளாண் உற்பத்தியை பெருக்குவதற்கான அடிப்படை நோக்கோடு பல்வேறு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடை கூடுதலாக்கியிருக்கிறார்கள். தென்னை விவசாயிகள் நலன் பாதுகாப்பதற்கான திட்டங்கள், சிறுதானிய விவசாயிகள் உற்பத்தியை பாதுகாப்பதற்கான திட்டங்கள், மாம்பழம் ஏற்றுமதி செய்வதற்கான திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அறிவியல் பார்வையோடு தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை நிதி ஒதுக்கீடை கூடுதல்படுத்தியிருக்கிறார்கள். வேளாண் இயந்திர மையங்கள் 50 இடங்களில் 50 கிராமங்களில் அமைப்பதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இது உற்பத்தி பெருக்குவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் உருவாக்கிய பட்ஜெட்டாக வெளிவந்திருக்கிறது. ஆனால் கடன் சுமையிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பாக விவசாய உற்பத்தியை பெருக்க முடியாது. விவசாயிகள் மிகப்பெரும் கடன் சுமையில் இருக்கிறார்கள். இந்த ஆண்டு காவிரி நீர் கிடைக்காததால் குருவை இழந்திருக்கிறோம். சம்பாவும் கேள்விக்குறியான நிலையில் விவசாயிகள் மறு உற்பத்திக்கே வாய்ப்பில்லாத ஒரு மிக மோசமான நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அது குறித்து தமிழக அரசு தான் கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை வெளியிடுகிற வரையிலும் விவசாயிகளால் உற்பத்தியை பெருக்குவதற்கு துணிவோடு ஈடுபட முடியாது என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும். காவிரி குண்டார் வகை திட்டம் வந்து மக்களுடைய 100 கனவு. ஆனால் கடந்த ஆட்சியிலேயே கிடைப்பில் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வெறும் 150 கோடி ரூபாய் இது வந்து செயல்படுத்துவதற்கான ஒரு இதே ஒத்தியக்கமே இல்லை அப்படின்னு கூட இல்லை. 9264 கோடி ரூபாய் நீர்ப்பாசன திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். குறிப்பிட்டு காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்திற்கு 150 கோடி ரூபாயை நேற்று அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதற்கான அறிவிப்புகள் இந்த பணி துவங்கிய பிறகு தொடர்ந்து அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்வார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே 9264 கோடியில் இன்னும் அடுத்த பணிகளை செய்வதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம். இப்போ வேளாண் பட்ஜெட் வந்து அந்த அரசோட வேளாண் பட்ஜெட் வரவேற்பு தான் இருக்கா, எப்படி ஏமாற்றம் பண்ணிக்கலாம்? வேளாண் பட்ஜெட்டு உற்பத்தியை பெருக்குகிற வகையில் தொழில்நுட்பங்களுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் கடன் சுமையிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்காமல் விவசாயிகள் துணிவோடு வேளாண் உற்பத்தியில் ஈடுபட முடியாது. அதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இன்று தமிழக அரசு வந்து எங்கள் பனை தொழிலாளர்கள் மனமிறங்கி பனைப்பொருளை கொட்டை தயாரிக்கிறது, கன்று விற்கிறது, அதற்கு செட்டு அமைக்கிறதுக்கு இதையெல்லாம் பாராட்டத்தக்கக்கூடியது. ஆனால் இது ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் வந்து நல்ல முறையில் செயல்படுவதற்கு தூத்துக்குடி பனை அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் தூத்துக்குடி, ராமநாடு, விருதுநகர், தென்காசி இப்படி பல மாவட்டத்தினுடைய தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து இந்த வளர்ச்சி திட்டத்தை கருத்துக்களை கேட்டு செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. இன்னைக்கு வேளாண்மை இதில் வந்து 131 டன் அந்த அளவுக்கு மெட்ரிக் டன் வந்து இலக்கை நோக்கி பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் விவசாய மக்கள் வந்து நிச்சயமாக சொல்கிறேன் நல்ல பலன் அடைவாங்க. அதே மாதிரி குறுதானியம், சிறுதானியம் சொல்லிட்டு நம்ம விதைக்கிற இந்த மக்களுக்கு எங்களோட விவசாய மக்கள், ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக விவசாயம் தான், எங்கள் கடம்பத்தூர் ஒன்றியம் ஃபுல்லாக விவசாயம் தான். இந்த விவசாயத்தில் இந்த சிறுதானியம் வந்து விதைக்கிறதுக்கு அவர் நிதி உதவி செய்கிறது எங்களுடைய சாமானிய மக்களுக்கு ரொம்ப வரவேற்பு தக்க விஷயம். இது எங்களுக்கு இந்த 2 கோடி ரூபாய் என்பது எங்களுக்கு எந்த பலனும் தராது. பனைமரத்தில் வரக்கூடிய அனைத்து பொருட்களும் பயனுள்ளதாக இருக்கின்றது. ஆகையால் தமிழக அரசு பனை தொழிலாளர் நலன் காக்க கல்லிறக்க அனுமதி தந்து, அதை கல் என்று சொல்வதை விடவும் நாங்கள் வந்து அதை வந்து ஒரு மருந்தாக தான் நினைக்கின்றோம். அதையே நாங்கள் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்தோம். அது சம்பந்தமாகவும் இல்லை. பனைத்தொழில் சார்ந்து எந்த ஒரு நலனும் இந்த பட்ஜெட்டில் இருந்த போது எங்களுக்கு தோன்றவில்லை. ஆகையால் தவிக அரசு உடனடியாக பனைத்தொழிலாளர் நலன் காக்க, அந்த பனைத்தொழில் நலிவடைந்து விடாமல் காக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வேளாண் பட்ஜெட்டை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கு. கடந்த ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளை இவர்களும் செய்கிறார்கள் போன்றதான் தோற்றம் வருகிறது. தயவுசெய்து தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பட்ஜெட்டில் இல்லாட்டா கூட ராமநாதபுரம் மாவட்டத்துக்குலாம் ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தோம். ராமநாட்டுக்கு ஒரு வேளாண் கல்லூரி கொடுங்க, பெரிய கம்மாயில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் பெரிய கம்மாய், சக்கரக்கோட்டை கம்மாய், ஆர்எஸ் கம்மாய், கல்லறை கம்மாயெல்லாம் தூர்வாருக்கு சிறப்பு நிதி ஒதுக்குன்னு சொன்னேன். அதுவும் ஒதுக்குனா தெரியல. காவிரி வகை குண்டாரி இணைப்பு திட்டத்தை வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சிறப்பு திட்டமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து முழுமையான நிதி ஒதுக்குனதா தெரியல. இப்படி நாங்கள் இந்த வேளாண் பட்ஜெட்டை மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்தோம். ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய முதலமைச்சர் மண்ணின் மைந்தர் முதலமைச்சர் விஜய் ஜோசப் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு ஒரு முழுமையான திருப்தியான ஒரு பட்ஜெட்டை கொடுக்கல. இது முழுமையான அதிருப்தியாக தான் இருக்கிறது. இன்னைக்கு வந்து வேளாண் சட்டம், இந்த வேளாண் சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உண்டான அந்த சட்டத்தில் வந்து எதுவுமே நிதி ஒதுக்கவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் கம்மா, ஆரஸ்மங்கலம் கம்மா, திருவாடனை கம்மா, இந்த ஏரியா கம்மா குளங்கள்லாம் இது வரைக்கும் தூர்வாரப்படாமல் கிடக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே விவசாயம் பண்ண நெல் கொள்முதலை கூட அந்த நெல்லை வந்து பாதுகாப்பான ஒரு வைக்கிறதுக்கு இல்லாமல் நீங்கள் அந்த தார்பாயெல்லாம் கொடுத்தீங்கன்னா எங்கே பாதுகாக்க முடியும்? இதெல்லாம் நம்மளுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துக்குன்னு தனியாக ஒரு நிதியை ஒதுக்கி இந்த மக்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்ய வேணும். இன்னைக்கு சட்டத்தில் வந்து இது ராமநாதபுரம் மாவட்டத்தை பற்றி நீங்கள் அறிவிக்கவே இல்லை. ராமநாதபுரம் மாவட்டம் பெரிய பின்தங்கிய மாவட்டமாக குடிதண்ணீர் கூட நம்ம மக்கள் வந்து இன்னைக்கு விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சட்டத்தில் வந்து நீங்க கடும் இந்த அறிவிப்பு சட்டசபை பட்ஜெட்ல வந்து ராமநாதபுரம் மாவட்டத்துக்குன்னு தனியா நிதி ஒதுக்கி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய பட்ஜெட்டை பொறுத்தளவுல விவசாயிகள் நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்தது, நீங்க கூட்டுறவு கடன் தள்ளுபடி வந்து உங்கள் தேர்தல் கால அறிக்கையா சொன்னீங்க இல்லையா, நீங்க அறிவிச்ச அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ரோட்ல இன்னும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அது சென்னையில நடக்கும், திருப்பூர்ல நடக்கும், நாகப்பட்டினத்துல நடக்கும், தஞ்சை மாவட்டம் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் ஒரு மாவட்டத்துல ஒவ்வொரு நாளும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப விவசாயியோட எதிர்பார்ப்பு இந்த கூட்டுறவு கடன் தள்ளுபடி இந்த பட்ஜெட்ல அறிவிப்பீங்க, அத்தனை விவசாயிகளும் நன்றி சொல்லலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தோம். அத்தனை பேருக்கும் இடியாக விழக்கூடிய வகையில எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இந்த வெற்று அறிவிக்கை கொடுத்திருக்கிறது விவசாயிகளுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மாதிரி நீங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டோல நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா 3500 ரூபாய் நான் நெல்லுக்கு ஊக்கத்தொகை உயர்த்தி கொடுக்குறேன்,